ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம அப்ரூவ் பண்ணுற மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலமாக எப்படி ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இல்லை அவுட்டர் சோர்ஸில் அப்ளிகேஷன் சிஆர்எம் சாஃப்ட்வேர் ஏபி இன்டகிரேஷன் இருக்க என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேரில் நம்மளோட டெம்ப்ளேட்டோட சிஓஆரில் போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் அந்த சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோமோ அந்த டெம்ப்ளேட்டோட ஏபிஐ அப்போல்லாம் டெம்ப்ளேட் வந்து டார்கெட் வாட்ஸ்அப் நம்பருக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேஷ்போர்ட் லாகின் பண்ணதுக்கப்புறமா ரன் அண்ட் போஸ்ட்மேன் இங்கே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரன் அண்ட் போஸ்ட்மேனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த போஸ்ட்மேன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் டாப் ரைட்டில் திரும்பவும் ரன் அண்ட் போஸ்ட்மேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போஸ்ட்மேன் ஃப்ரம் வெப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேன் ஃப்ரம் வெப்பை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம போஸ்ட்மேனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் போஸ்ட்மேனில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் போஸ்ட்மேன் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட்மேனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்மேனுக்குள்ளே நமக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதில் நான் மை ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஏபிஐயை. அது ஏபிஐயோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே இந்த மை ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே இருக்க இந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ரெக்வஸ்ட் பாடி எல்லாமே இருக்குது. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேஷ்போர்டில் இருக்க டெம்ப்ளேட் எல்லாத்தையும் இதில் நம்ம கெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் கெட் ஆல் டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஹெட்டரில் கெட் மெத்தட் செலக்ட் ஆகிருக்கு. இதில் இப்போ நம்ம ஏபிஐ டொமைன் யூஆர்எல் அண்ட் வெர்ஷன் இது ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஏபிஐ டொமைன் அண்ட் ஏபிஐ வெர்ஷன் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஏபிஐ டொமைன் யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏபிஐ வெர்ஷனும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஆத்தரைசேஷன்ஸ் போயிடுறேன். ஆத்தரைசேஷனில் ஏபிஐ கீ நம்ம டேஷ்போர்டில் இருக்கும். டேஷ்போர்டோட மை ப்ரொஃபைல் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏபிஐ கீ இருக்கும். நீங்கள் ஏபிஐ கீயை காப்பி பண்ணி ஏபிஐ கீயை காப்பி பண்ணிக்கலாம். ஏபிஐ கீயை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப பாடிக்கு வந்துடுங்க. பாடிக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் சென்டு கொடுத்தா உங்கள் டெம்ப்ளேட் எல்லாமே இங்கே உங்களுக்கு கெட் ஆகிடும். நமக்கு டெம்ப்ளேட் எல்லாமே இங்கே நமக்கு கெட் ஆகிடுச்சு. கெட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மெசேஜஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். மெசேஜஸ் ஆப்ஷனில் இங்கே நமக்கு நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு என்ட்ரி எடிட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாட்டம்லேருந்து 4th என்ட்ரியை நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே நம்ம டொமைன் யூஆர்எல் அண்ட் வெர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். வெர்ஷனையும் நான் இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அண்டு இங்கே நம்மளோட ஆன்போர்டாக இருக்க மொபைல் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும், எந்த நம்பரில் நம்ம ஆன்போர்ட் பண்ணியிருக்கோமோ. ஸோ அந்த ஆன்போர்டிங் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஆன்போர்ட் பண்ண மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்ச இந்த பேக்கெண்டில் சேவ் பண்ண இந்த கான்ஸ்டண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சேவ் ஆகிடும். நமக்கு டெம்ப்ளேட்டை கெட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸும் இங்கே இருக்குது, அதுவும் நமக்கு சேவ் ஆகிடும். அண்ட் நம்ம பேராமீட்டரை வந்து டெம்ப்ளேட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பாடி போடுவோம், அந்த பேராமீட்டர்ஸுமே நமக்கு இதில் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா ஆத்தரைசேஷன் கீழேயும் நம்ம தேவையான ஏபி கீயை போட்டுடணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேவ் ஆனதுக்கப்புறமா
நம்ம இந்த டெம்ப்ளேட்டோட ரெக்வஸ்ட் பாடியை நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் டேஷ்போர்டில் நமக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதோட CORL எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, மேனேஜ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் போயிடுறேன். இதில் இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன்னா இதோட ரைட் சைடில் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்ஷனில் நமக்கு இங்கே பேலோட் பட்டன் இருக்கும். இந்த பேலோட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு தேவையான CORL வரும். அந்த CORL நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அந்த போஸ்ட்மேனில் இருக்க இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இப்போ நான் அங்கே காப்பி பண்ண அந்த கோடை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பேராமீட்டர்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும், டெம்ப்ளேட் நமக்கு ட்ரிகர் ஆகிடும். ஸோ இங்கே நான் என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் ஒரு டாக்குமெண்ட்டை ஹெட்டராக வச்ச டெம்ப்ளேட். ஸோ டாக்குமெண்ட்டை ஹெட்டராக வச்சுருக்கிறதால நமக்கு இங்கே லிங்க்கில் நம்ம டாக்குமெண்ட்டோட URL நம்மளை போட்டுக்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ நான் ஓப்பன் சோர்ஸ்லேருந்து நான் ஒரு டாக்குமெண்ட் URL ஜெனரேட் பண்ணிக்கல. ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர்ஸோடு இதை நீங்கள் மர்ஜ் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்டோட URL போடுறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் சர்வர்லேருந்து ஜெனரேட் பண்ண டாக்குமெண்ட்டோட URL போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்போ பில்லிங் இன்வாய்ஸ்லாம் அனுப்புகிறீங்கன்னா இன்வாய்ஸோட PDF-ஓட URL நீங்கள் உங்கள் சர்வர்லேருந்து ஜெனரேட் பண்ணி அதோட HTTPS லிங்க்கை போடணும். HTTPS லிங்க் தான் இதில் ஒர்க் ஆகும். ஆஃப்லைன்லேருந்து எடுக்கிற லிங்க் இதில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கை இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணல. நமக்கு டோட்டலாக வந்து 2 வேரியபிள் இருக்குது. அந்த 2 வேரியபிளோட வேல்யூவையும் இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நான் அதில் 1 2 3ன்னு சாம்பிள் கொடுக்குறேன் வேல்யூ, அதே வேல்யூ நம்ம இங்கேயுமே என்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கே நான் 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லா பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சென்டு கொடுக்குறேன். இப்போ இதில் நான் ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதில் நம்ம 2 மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணால் 2 மொபைல் நம்பருக்கு போகும். இப்போ நான் இங்கே இன்னொரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரிகர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே சக்ஸஸ் ஐடி எல்லாமே ஜெனரேட் ஆகி வந்திருக்கும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ எனக்கு இந்த கண்டென்ட் வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேஷ்போர்டுக்கு போய்ட்டு டேஷ்போர்டோட டெலிவரி ரிப்போர்ட்டில் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். நம்ம 2 மொபைல் நம்பருக்கு போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு மொபைல் நம்பருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, இன்னொரு மொபைல் நம்பருக்கு இங்கே ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ஸோ இது ஃபெயில்டுக்கான ரீசனுமே இங்கே நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த எரர் 1310409 இந்த எரர் நமக்கு வந்திருந்ததுன்னா ஸோ இது ஃப்ரீக்வென்ஷியல் கேப்பிங்கால் வந்திருக்கும். ஸோ இதிலே நமக்கு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரீக்வென்ஷியல் கேப்பிங் பற்றி நம்மளோட பேஜில் இன்னொரு லிங்க் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன்னால உங்களுக்கு ஃப்ரீக்வென்ஷியல் கேப்பிங் வருது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போது நமக்கு இந்த ஏபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆனதால் இந்த ஏபிஐ நம்ம வந்து லைக் டோட்டலாக நம்ம காப்பியும் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே கோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த ஏபிஐயோட ஃபுல் சக்ஸஸ் ஆன ரெக்வஸ்ட் பாடியே இருக்கும். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நோட் பேடில் இதை போட்டு வச்சுட்டோன்னா நம்ம இந்த கோடை டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம்.
இப்போ இன்கேஸ் இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு போஸ்ட்மேனில் புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். புது டேப்பில் நமக்கு எந்த பேராமீட்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகேவா? புது பேராமீட்டரில் நான் டேரெக்டாக போஸ்ட்டுன்னு கொடுத்து இப்போ காப்பி பண்ண யூஆரில் இங்கே பேஸ்ட் பண்ணால், ஸோ இது இங்கே டேரெக்டாக எல்லா பேராமீட்டர்ஸ் எல்லாமே கரெக்டான பிளேஸ்க்கு வந்துடும். ஆத்தரைசேஷன் கீயும் இதில் இன்பில்ட்டாக பிளேஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த கோடை பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்தா போதும். டார்கெட் நம்பர் என்ன இருக்கோ அந்த டார்கெட் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஏபிஐ வந்து ட்ரிகர் ஆகிடும். ஸோ இந்த கோடை நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது நம்ம டாக்குமெண்ட்டை ஹெட்டராக வைக்கிற டெம்ப்ளேட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்கேஸ் நம்ம இமேஜ் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து டாக்குமெண்ட் ஹெட்டராக வச்சுருக்க ஒரு டெம்ப்ளேட். அப்போ நம்ம டாக்குமெண்ட்டோட லிங்க் எங்கே போட்டிருக்கோம். இதுவே இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்ததுன்னா நம்ம இமேஜுக்கான யூஆர்எல்லை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த ஏபிஜ் நம்ம சிஓஆர்எல் ஜெனரேட் பண்ணும்போதும் இங்கே டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக இமேஜ் இருக்கும். அண்ட் இன்கேஸ் வீடியோவாக இருந்தாலும் இங்கே நமக்கு டைப்பில் வீடியோ அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே லிங்க்கில் நம்ம வீடியோவோட ஹெச்டிடிபிஎஸ் லிங்க்கை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்போ நம்மளோட கண்டென்ட்டில் பேராமீட்டர்ஸே இல்லை அப்படின்னா நமக்கு இந்த 2 வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த பேராமீட்டர்ஸே நமக்கு இருக்காது ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சியூஆரில் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டோட ஏபிஐ எடுத்து நம்ம போஸ்ட்மேனில் ட்ரிகர் பண்ணணும்.